ஐயா முத்துலிங்கம் அவர்களுக்கும், நண்பர் சொர்க்கோ அவர்களுக்கும், இமான் அண்ணாச்சி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் மோகன் அவர்களுக்கும் மற்றும் கவிஞர் ஐயா அவர்களின் நண்பர்கள் திரு மணிகண்டன், திரு கணேசன், திரு சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும். இதுல ரொம்ப சிறப்பான விஷயம், மேடையில 2 பேரை அவர் ஏத்தி அமர வச்சதுதான். கடைசியில் அமர்ந்திருக்க அவங்க 2 பேரையும், அதாவது என்னைக்குமே நான் படையதை மறக்க மாட்டேன். நான் சென்னை இறங்கிய போது எனக்கு உதவி செஞ்சவங்க அவங்கன்னு சொல்லி கவிஞர் அவங்க 2 பேரையும் மேடையில ஏற்றி அமர்த்தினது அவருடைய பண்பை காட்டுகிறது. நல்ல மாரிமுத்து என்றாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது அவரோட அந்த சிரிச்ச முகம்தான். இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா சிரிக்கிறாரு, ஏன்னா கொஞ்சம் மேக்கப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு பாராட்டுறாங்கன்னு தெரிஞ்சவனும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுருவோம் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு நடிக்கிறதுல ஆர்வம் அதிகம் மாரிமுத்தண்ணனுக்கு. ரொம்ப அற்புதமான பாடல்கள். இந்த பாடல்கள் உருவாகிற காலத்துல இருந்தே நான் அவரோட உடன் இருந்தேன். இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ஒரு சின்ன ரகசியம் என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்தை கூட அவரு கவனிக்காம விட மாட்டாரு. ஒரு சின்ன விஷயம் எது நடந்தாலும் சரி, ஒண்ணு இப்ப என்ன அது பார்க்கலாமா, அது என்னன்னு தெரியலையே, அந்த ஒரு வரி கொஞ்சம் இதா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒண்ணுல இருந்து, இப்ப இந்த டிசைன்ல இருந்து ஒரு போஸ்டர்ல இருந்து ஒண்ணுக்கும் அவர் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி தான் இன்றைக்கு இந்த மாபெரும் வெற்றியாக இங்கே அவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, மாரிமுத்து என்றாலே மக்கள் கவிஞர் மாரிமுத்து என்று சொல்லும் போது நாம் இன்னொன்னையும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும். அதாவது மனிதநேயம் மிக்க மக்கள் கவிஞர் மாரிமுத்து. இவருக்கு ரொம்ப மனிதநேயம் ஜாஸ்தி. ஏன்னா யார் ஒருத்தருக்கா இருந்தாலும் யாருன்னு பார்க்காம உதவி செய்யக்கூடிய மனம் படைத்தவர். அவர்கிட்ட அதை பத்தி கேட்கும் போது சொன்னாரு, நானே அப்படிதான் வந்தேன் அப்படின்னாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கவிஞர் அவர்களின் இன்னொரு சிறப்பு, அதாவது தொண்டரடி பொடியாழ்வார்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் எப்படின்னா, தொண்டருக்கும் தொண்டர், தொண்டு செய்பவர்களுக்கு நான் தொண்டரா இருப்பேன் அப்படின்வாரு. அது மாதிரி இவரு தமிழ் இலக்கியத்தை மட்டும் நேசிப்பவர்கள் அல்ல, தமிழ் இலக்கியவாதிகளை மிகவும் நேசிப்பவர். தன்னுடைய இந்த புத்தகம் வெளியிடும் போது அது முத்துலிங்கம் ஐயா தலைமையில தான் நடக்கணும், எனக்கு ஐயாவை பிடிக்கும், அவங்கள கூப்பிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நான் செய்வேன்னு சொல்லி முத்துலிங்க ஐயாவை போய் நாங்கள் பார்த்து இந்த நிகழ்ச்சிக்கு வரும்படி அழைச்சோம். எதற்காக சொல்கிறேன்னா, தமிழ் கவிஞர்களையும் தமிழை நேசிப்பவர்களையும் இவர் தமிழுக்கு ஈக்குவலா நேசிப்பார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனம் படைத்தவர் நம்ம கவிஞர் மாரிமுத்து அவர்கள். ஒருத்தர் கவிஞனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை. ஏன்னா என்ன, அவரு எப்ப பார்த்தாலும் உட்காந்து மோட்டு வேலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை வச்சு என்னமோ கிறுக்கிட்டு இருக்காரு, இப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு அமைந்த இவருக்கு அமைந்த மனைவியார், அதாவது எங்க அண்ணி, அவங்க அற்புதமான ஒரு மங்கை. அதனாலதான் மங்கையருக்கு அரசி. அவங்க பேரே அமைஞ்சிருக்கு பாருங்க, மங்கையருக்கு அரசி அவர்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, பாரதியார் படத்துல ஒரு காட்சி வரும். நான் அந்த காட்சியை ரொம்ப நேசிச்சு அந்த இயக்குனர் ஞானராஜசேகரன் ஐயா அவர்கள்ட்ட கூட சொன்னேன், எனக்கு அந்த படத்துல அந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு. பாரதியார் உட்காந்துருப்பாரு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த அம்மா கண்ணம்மா தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு என்ன அப்படின்னுவாரு. இல்ல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதற்கு அப்படின்னுவாரு. ஏன்னா அவர் பாட்டு எழுதிட்டு இருக்காரு. அப்போ இந்த அம்மா டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க, குறுக்க குறுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதற்கு அப்படின்னுவாரு. இல்ல, மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போகணும். அழைத்து கொண்டு போகலாம், அதற்கு காசு வேணுமே அப்படிங்கும்போது அப்படியே யோசிப்பாரு. அப்பதான் அவர் உணர்வார். ஏன்னா கவிஞனுடைய வாழ்க்கையின் நிலைமை தான், சேர்ந்தே இருப்பது அவ்வளவுதான், புலமையும் வறுமையும் தான், அது எப்போதும் சேர்ந்தே இருக்கிறது தான். அப்போ அந்த முடிச்சிட்டு அவர் அந்த பராசக்தியை பார்த்து கேட்பாரு, இது என்ன, இது என்ன, சாமிகிட்ட கேட்கிறாரு அவர், இது என்ன இது, நான் என் தொழில நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த நேரத்துல இப்படி எல்லாமா குறுக்கீடு
அதாவது கவிதை எழுதுவது அவ்வளவு உயர்ந்த தொழில். அவரை பொறுத்தவரை எமக்கு தொழில் கவிதை இமை பொழுதும் சோராது இருத்தல்னாரு. அவருக்கு தொழிலே கவிதை தான். அதை எழுதும்போது வந்து காசு இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையா, காசு இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த படத்திலே இன்னொரு காட்சி பார்த்தீங்கன்னா, அவங்க சமைக்கிறதுக்கு அரிசி இல்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல போய் அரிசி வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு போலான்னு வச்சுட்டு போயிட்டு வந்து எடுத்துட்டு போலான்னு பாக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தா அந்த பாத்திரமே காலியா இருக்கும். எங்க இங்க இருந்து அரிசின்னு பார்த்தா தூக்கி போட்டிருப்பாரு, அங்க குருவிகள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த அம்மா கேட்கும், ஏங்க நானே வீட்டுல அரிசி இல்ல பொங்கி போடலான்னு வாங்கிட்டு வந்து வச்சா அதை நீங்க தூக்கி போட்டுட்டீங்களே அப்படிங்கும்போது, இதை பொங்கி சாப்பிட்டு இருந்தா நீனும் நானும் மட்டும்தான் சாப்பிட்டுருப்போம். ஆனா இப்ப பாரு எத்தனை ஜீவன் அதை சாப்பிட்டு வாழுதுன்னு. ஏன்னா கவிஞனோட வாழ்றது கஷ்டம். முத்துலிங்க ஐயா இதை ஏத்துக்கணும். கவிஞனுக்கு கூட இருந்து வாழ்றது அப்படி ஒரு கடினமான இது. அதிலும் இவ்வளவு சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு துணையா இருந்த அவங்க குடும்பத்தாருக்கு இந்த நேரத்துல வந்து மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம மாரிமுத்து ஐயாவுக்கும் அவர் வந்து தன்னுடைய பழைய கதையை ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது வந்து கூறினார், எப்படின்னு உங்களுக்கு தமிழ் மேல ஆசை வந்தது அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொல்லும் போது அவர் சொன்னாரு, எனக்கு சொந்த ஊர் வந்து திருச்சி. அவர் வாழ்க்கையில வந்து மாம்பழம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கு. மாம்பழம், அதாவது அவர் பெரிய கவிஞர் தான், அந்த லாவுக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. மாம்பழம் மாம்பழம் என்னன்னா, இவர் ஊர்ல இருந்து சென்னைக்கு வரணும், நம்ம சினிமால வரணும், பாட்டு எழுதணும்ன்ற முடிவு பண்ணிட்டாரு. ஊர்ல இருந்து கிளம்பி இருக்காரு. எல்லாரும் என்ன கேக்குறாங்க, உனக்கு என்ன தெரியும், சென்னைக்கு போய் நீ என்ன பண்ண போற அப்படின்னு. இவருக்கும் ஒன்றும் தெரியல, என்ன பண்ண போறோம் அப்படின்னு பஸ்ல ஏறி உட்காந்துட்டாரு. ஏன்னா அண்ணன் நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். பஸ்ல ஏறி உட்காந்துட்டாரு. எங்க போறதுன்னு தெரியல, மெட்ராஸுக்கு டிக்கெட் எடுக்கணும், எங்க போறதுன்னு தெரியல. முன்னாடி உட்காந்துருக்க 2 பேர் பார்த்தா மாம்பழத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, மாம்பழத்துக்கு ஒரு டிக்கெட்டுன்னு. இவர் மனசுல என்ன ஓடி இருக்கு, ஓஹோ சென்னையில பெரிய மாந்தோப்பு இருக்கு போல இருக்கு, அங்க பெரிய மாம்பழம், நமக்கு வேலை கிடைச்சிடுச்சே, நமக்கு தான் தெரியுமே, இங்கேயே நம்ம தோப்பு துறவெல்லாம் பார்த்துருக்கோமே, சென்னையில போய் மாந்தோப்பை நம்ம பார்த்துக்கலான்ற முடிவோட மாம்பழத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டாரு அவரும். வண்டி வந்து நிக்குது, மாம்பழம் இறங்குங்க தம்பி, நீ என்னப்பா மாம்பழம் தான் டிக்கெட் எடுத்த இறங்குன்றாரு. இறங்கி பார்த்தா அங்க மாந்தோப்பே காணும். என்னடா அது மாந்தோப்புன்னு மாம்பழம்னு சொல்லி டிக்கெட் எடுக்க சொன்னாங்க. அதான் அங்க லாவுக்கு வித்தியாசம் தெரியல உங்களுக்கு. வந்துருச்சு பாருங்க மாம்பழம். போய் இறங்கி பார்த்துட்டு அப்பயும் பாருங்க அவருடைய ஆசையை பாருங்க. சரி கொஞ்சம் தள்ளி போனா இருக்கும் போல இருக்கு, பஸ் நிக்கிற இடத்துக்கு பக்கத்துலயா தோப்பு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போலான்ட்டு ஒரு பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு. எங்க பார்த்தாலும் கடகண்ணியா தான் இருக்கு, மாம்பழம் தோப்பையே காணும், மாந்தோப்பையே காணும். என்ன பண்றேன்னு தெரியல, இருக்கிறதுக்கு ஒரு டீ குடிப்போன்னு உட்கார்ந்த இடத்துலதான் அவருக்கு வாழ்க்கை வந்து ஆரம்பமாகுது. தம்பி நீ என்ன பண்ற, பலருடைய வாழ்க்கையில இந்த கேள்வி நம்ம கேட்டிருப்போம், தம்பி நீ என்ன பண்ற, அங்கதான் நம்ம வாழ்க்கை துவங்குது அப்படிங்கிறது. அது மாதிரி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் என்றால் அவருக்கு அதிர்ஷ்ட தேவதை மிகப்பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்லுவேன் நிச்சயமா. ஏன்னா அவருடைய நல்ல மனசுக்கு எல்லாமே வந்து மிகவும் நல்லபடியா அமைஞ்சது. அவரே சொன்னார், வெற்றிங்கிறது வந்து எனக்கு ஈஸியாகவே உடனே கிடைச்சிட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கு அவருடைய இந்த மாபெரும் வெற்றிக்கு அந்த மாம்பழம், அதாவது சிவனுடைய வாழ்க்கையில மாம்பழம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது, உங்க வாழ்க்கையில மாம்பழம் ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து வழங்கி இருக்குது. ஊனாங்குடி இது கவிதையும் அல்ல, காதலும் அல்ல, காவியமும் அல்ல. அதான் நான் கேட்டேன், அப்ப என்னதாங்க எழுதிருக்கீங்க நீங்க, காதலும் இல்லைன்றீங்க, கவிதை இல்லைன்றீங்க, காவியம் இல்லை, உள்ளத்தை நெருடும் உண்மை தத்துவங்கள்னாரு. அதாவது தத்துவங்கள் அப்படிங்கும்போது வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் தான் பாடம் என்பார்கள். அது நம்மளே வந்து ஜென்ரலா வந்து கேட்போம், அது இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாங்களா, அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த கோர்ஸ் படிச்சவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இதுல இது அவ்வளவு இதா இல்லை, நீங்க அதை எடுத்து படிங்க. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நமக்கு முன்னால் செயல்பட்டவர்கள், வாழ்ந்தவர்கள், அவர்கள் கொடுக்கின்ற பாடம் தான் நமக்கு.
அதே மாதிரி தத்துவங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, வாழ்க்கையில போராடி போராடி கடைசியா ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம்ல, 2 வரியில நம்ம வாழ்க்கைய சொல்லுவோம்ல, அதுதான் தத்துவம். நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் போராடி போராடி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவர் வந்து எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. உண்மை தத்துவங்கள தொகுத்து ஒரு அற்புதமான புத்தகம். நம்ம சொர்க்கோ அவர்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு வரிகளையும் பாராட்ட வேண்டிய வரிகளா எழுதியிருக்காரு. அப்படி ஒரு அற்புதமான படைப்பு வந்து இந்த ஊனாங்குடி. அதுக்கு பேர் வச்சிருக்காரு பாருங்க, ஊனாங்குடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரியல. ஃபர்ஸ்ட் ஊனாங்குடினா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பெருசா தெரியல என்ன அப்படின்னு. இப்பதான் உடனே இருக்குது, டக்கு டக்கு டக்குன்னு தட்டுனா காட்டிடுது. ஊனாங்கொடிங்கிறத பார்த்தீங்கன்னா அது வேலியில் படரக்கூடிய ஒரு கொடி. அதனுடைய மிகப்பெரிய சக்திங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய உறுதித்தன்மை. ஒரு கயரை விட உறுதியானது. சின்ன வயசுல வந்து பசங்க வந்து ஊஞ்சல் கட்டி ஆடுறதுக்கு பயன்படுத்துறது வந்து ஊனாங்கொடி. விறக கட்டு கட்டி தலையில சுமந்துட்டு போறதுக்கு லேடிஸ் பயன்படுத்துறது வந்து ஊனாங்கொடி. மலையில பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு மேல தூக்கி போட்டு விளையாட்டுல பயன்படுத்துறது வந்து ஊனாங்குடி. இப்படி ஒரு சிறப்பான ஊனாங்குடி. அதனுடைய தன்மை வந்து உறுதித்தன்மை, அந்த பலம். இவர் அந்த புத்தகத்துக்கு ஏன் அந்த டைட்டில வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவர் எழுதியிருக்க தத்துவங்கள் அத்தனையும் ஊனாங்குடி மாதிரியே உறுதித்தன்மை வாய்ந்தவை. உறுதியான தத்துவங்கள். ஒன்னொன்னையும் அதான் நான் சொன்னேன்னா, ஜூஸை ஃபுல்லா புழிஞ்சி சக்கையை ஃபுல்லா தூக்கி போட்டுட்டு அந்த சாரை மட்டும் நமக்கு குடிக்க கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி எல்லா அனுபவத்தையும் வடித்து எடுத்து அதனுடைய அந்த ஜிஸ்ட் கடைசி அந்த துளி அதை ஒண்டி நம்ம கொடுத்துருக்காரு. அதற்காகவே கவிஞருக்கு வந்து பாராட்டினேன். ஏன்னா போராடாமல் நிறைய விஷயங்களை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இந்த ஊனாங்குடியை கொடுத்துருக்காரு. இந்த படைப்புல வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள் நம்ம பார்த்தோம், ஒரு 4 பாடல்களும் எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி அற்புதமான பாடல்கள். நம்ம மோகன் சார் அவர்களுக்கும் நல்ல இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நன்றியை சொல்லணும். கவிஞர் இருக்கிற இடத்துலயே அவரை சுற்றி ஒரு கூட்டமே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா அவர் அப்படி எல்லார்ட்டையும் நல்ல பழகக்கூடியவர், நல்ல இனிய நண்பர். அவருடைய இந்த ஊனாங்குடி புத்தகம் இது அவருடைய முதல் புத்தகம். இது மேன்மேலும் இந்த உங்களுடைய இந்த எழுதுவது என்பது தொடர வேண்டும். நான் தான் அம்மாவுக்கு இங்கேயே அடி போட்டுட்டேன், பாரதியார்லாம் சொல்லி. அதே மாதிரி இந்த புத்தகத்தை போடும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக எல்லா புத்தகங்களும் இந்த புத்தகத்தை போடுறதுக்கு அவ்வளோ நேரம் யோசிச்சார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு நான் மறுபடியும் சொல்றது. ஒன்றுலேயும் அவர் பண்ணுற அந்த கவனம் தான். புத்தகத்தை எல்லாரும் நார்மலாக இப்படி தான் புத்தகம் போடுவோம். ஆனால் சொன்னார்ல, இது வித்தியாசமாக இப்படி போடணும் புத்தகத்தை அப்படின்னு. நான் தான் கேட்டேன், ஏன் வள்ளுவர் மட்டும்தான் சிலையில் இப்படி எழுதுகிற மாதிரி உட்காந்துருக்காரு இப்படி விரிச்சு வச்சு அப்படின்னு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிலை வைக்கும்போது வள்ளுவர் பாணியில் வைக்கணுன்ற ஐடியா போட்டிருக்காரு போல இருக்கு. அந்த மாதிரி புத்தகத்தையே ஒரு புது வடிவிலே அமைத்து 10 புத்தகத்துல இருக்கும்போது என்னுடைய புத்தகம் வைக்கிறது வந்து வித்தியாசமா தெரியணும் அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்தை வந்து அந்த சின்ன விஷயத்துல கூட கான்சென்ட்ரேட் பண்ணி, எத்தனை தடவை அந்த புத்தகத்துக்கு அவரு பிரிண்ட் பண்ணும்போது காப்பி ப்ரூஃப் பார்த்துருப்பாருன்றீங்க. முன்னாடி இருக்கிற அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதுல முன்னாடி இருக்கிற அந்த பேப்பர் கூட அதே கலர்ல தான் வரணும், பச்சை கலர்ல தான் வரணும்னு. உண்மையிலேயே இவருக்கு வேலை பார்த்தவங்க எல்லாரும் வந்து நூலா இருப்பாங்க. மோகன் தெரியும்னு நினைக்கிறேன்ல, நூடுல்ஸ் ஆக்கிட்டார வந்து நூடுல்ஸ் டிசைன் பண்ணுவாங்க. சிவா சாருக்கு நல்லா தெரியும். ஒரு தடவைக்கும் ஒன்னு இல்லைன்னா இது சரியில்லைன்னா இது சரியில்லை. அது வேலை வாங்குறதுலயும் வந்து மிகப்பெரிய சாமர்த்தியசாலி வந்து நம்ம மாரிமுத்தையா. வேலை வாங்குறதே தெரியாது. ஆனால் நாளைக்கு காலைல ஒரு 8 மணிக்கு போயிடலாமான்னு அந்த சாங்கு மிக்சிங்னு நீங்கள் சும்மா ஒரு தடவை வந்து கேட்டுருங்கன்னு. அந்த சும்மா ஒரு தடவை கேட்கறதுங்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் ஆரம்பித்தோன்னா மத்தியானம் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்றீங்களான்னு கேட்பாரு. தெளிவாக வேலை வாங்குவார். அற்புதமான முதலாளி, நல்ல நண்பர். அவருடைய இந்த படைப்பு வந்து சிறப்பான படைப்பு. எல்லாருமே வாங்கி இந்த புத்தகத்தை படிங்க. அவருடைய வளர்ச்சி மேன்மேலும் வளர வேண்டும். அவர் ஆசைப்படி திரைப்படத்துறையில திரைப்படங்களுக்கு அவர் பாடல் எழுதணும். இன்னும் ஒரு சின்ன நிகழ்ச்சி, அதாவது நான் போன படம் பண்ணும்போது அதுல மாரிமுத்தையா வந்து நடிச்சாரு. தேவரையாவை பத்தி ஒரு படம் பண்ணியிருந்தோம், தேவரையாவோட வாழ்க்கை வரலாற்று படம். அதுல ஒரு காட்சியில வந்து கவிஞர் நடிக்கணும்,
அதுல பாடுற மாதிரி இருந்தது. ஒரு 4 வரி. நானே டென்ஷன்ல, ஏகப்பட்ட டென்ஷன்ல ஷூட்டிங்ல இருக்கேன். இல்லாட்டா நான் தான் எழுதியிருப்பேன் அத. அப்போ வந்து சொன்னார், நானே எழுதிடுறேன்னாரு. முதல் முறை கவிஞர்னு தெரியும், ஆனா முதல் தடவை அவர்கிட்ட நம்ம கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு சின்ன பயத்தோட தான் வந்து கொடுத்தேன். என்ன மாதிரி வேணும் தெரியாது, எனக்கு வந்து பட்டினப்பாலை மாதிரி வேணும் அப்படின்னு, சும்மா அவரை மிரட்டுறதுக்காக. பட்டினப்பாலை அப்படின்னா, பட்டினப்பாலையில முதல்ல வர்றது என்ன வரும்னா, வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை தெரிந்து தெற்கு எகின். அதாவது எப்பவுமே மாறாத அந்த துருவ நட்சத்திரமே மாறி இடம் மாறினாலும் அப்படின்ற மாதிரி வயங்கு வெண்மீன் திசை. இவரு உடனே எழுதிட்டு வந்தாரு. எங்க போய் படிச்சாருன்னு தெரியல, பட்டினப்பாளையம் ஏற்கனவே படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எழுதிட்டு வந்தாரு. ஐம்பெரும் சக்திகள் அசையாது நின்றாலும், அப்படியே கொண்டு வந்தார். அது காத்து, ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, ஐம்பெரும் சக்திகள் அசையாது நின்றாலும் வான்மலை பொய்த்தே மண் வறண்டு போனாலும் எழுதியிருந்தார். வானமே பொழியாம நின்று மண்ணே வறண்டு போனாலும் தேவர் எனும் பெரும் தெய்வம் எங்கள் குலம் காக்கும் என்னாலும் எழுதியிருந்தார். அற்புதமா அந்த 4 வரியில வந்து அவர் பட்டினப்பாளையை கொண்டுட்டு வந்திருந்தாரு. அதனால மிகப்பெரிய ஒரு கவிஞர் ஐயா முத்துலிங்கம் ஐயா அவர்களை வச்சுக்கிட்டு நான் வந்து ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட கவிஞருங்கிறதுக்கு ஒரே ஒரு இதை சொல்லணும்னா, காஞ்சி பொட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும். அதாவது ஒரு தமிழ் பெண்ணை இதற்கு மேல் நம்ம வந்து பாராட்டவே முடியாது. பூம்புகாரின் நாயகமியாம் புனிதமுள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும், உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். பெண்கள் வாழ்றதுதான் கணவனுக்கு பெருமை. அற்புதமான பாடல்கள், நிறைய பாடல்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் அந்த ஒரு பாட்டை சொன்னேன். ஐயா அவர்கள் வந்து இப்ப நம்ம இந்த விழாவுக்கு தலைமையேற்று இவருடைய முதல் புத்தகத்தை வெளியிடுறது வந்து வெகு சிறப்பு. நம்ம வெங்கட், பிஆர்ஓ வெங்கட் அவர்கள், அவரும் கவிஞர்கிட்ட எவ்வளவு வேலை வாங்கினாரு, எத்தனை நாள் சாப்பிடாம அலைஞ்சாருங்கிறது எனக்கு தெரியும். அற்புதமா வந்து என்னையும் தான் எல்லாரையும் தான். மோகன் சொல்லுங்க, உங்களை எப்படி வேலை வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி இவருடைய வெற்றி நிச்சயமா இவர் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி தமிழ் உலகிலே உங்களுக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அந்த இடத்தை நீங்கள் நிரப்பிக் கொள்வீர்கள், மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து வருவீர்கள் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, உங்கள் ஆசைப்படி அடுத்த நிகழ்ச்சியில நீங்க திரைத்துறையில எழுதின பாடல்கள் இங்கே பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊனாங்குடி புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடையிலே வீற்றிருக்கும் மாபெரும் கலைஞர்னு சொல்லலாம், கவிஞர்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பாக இங்கே சிறப்பாக பேசி சென்ற இருவர்கள், அரவிந்தராஜன் ஃபர்ஸ்ட் அருமையாக பேசினார். அதுக்கப்புறம் நம்ம கவிஞர் கருணாநிதி அவர் 2 பேருமே அருமையாக பேசினாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி தான், ஊமை வெளிகள்ன்ற படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் அந்த ஓப்பனிங் சாங்கெல்லாம் பார்த்துருப்போங்க. இன்னைக்கு 1000 படங்கள் வந்திருந்தாலும் அந்த படம் பார்க்கக்கூடிய இன்னைக்கும் கண்ணுக்கு முன்னாடியே ஊமைகள்ன்றாலே வந்து டைரக்டர் அப்படியே ஆட்டோமேட்டிக் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுவார். அன்னைக்கு பேசக்கூடிய படங்களில் சிறப்பான ஒரு படம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ கதைக்கு வந்துடுவோம். மாரி முத்தண்ணன், ஆமாம் எங்களுக்கெல்லாம் அண்ணன் தான். நீங்கள் அண்ணன் வந்து இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் கவிஞர் ஆகிட்டார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்டா கவிஞர் இருக்கிற இடத்துல என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் போனால் இவர் தெரியாத ஆள் எங்கேயுமே கிடையாது. ஒரு இடத்துல போனாருன்னா இவரை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர்த்து நடுவில் உட்காந்து எதாவது கடலை சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது அவங்களுக்கு கடலை போட்டுக்கிட்டு இருப்பார். அந்த மாரி நம்மளுடைய கவிஞர் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்னுடைய ஃபேமிலியில் ஒரு ஆள், நானும் அந்த மாரி தான் உங்களை பழகிட்டு இருக்கோம். கவிஞர் கூட கவிஞர் இவ்வளோ அந்த ஒரு 3 இதை பார்த்தேன். 3 சாங்குமே
எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா அவர் நம்ம கூட உட்காந்து சும்மா கடலையும் பட்டாணியும் சாப்பிட்டுட்டு இருந்தவரு, என்னடா இன்னைக்கு பார்த்தா நான் உண்மையிலேயே எங்க பாப்பா அதெல்லாம் அனுப்பிச்சு விடுவாரு. சும்மா லைட்டா பார்த்துட்டு அப்படியே விடுவேன். இன்னைக்கு தான் முழுமையாக பார்த்தேன். நம்மகிட்ட இப்படி ஒரு கவிஞர் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சே. எங்கெங்கேயுமோ சில விஷயத்துக்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. எவ்வளவு அருமையா எழுதியிருக்காரு. 3 அதாவது எம்மதமும் சம்மதம்ன்ற மாரி பெரிய விஷயங்க. அதை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஒரு கவிஞர்ல வந்து இந்த அளவுக்கு வந்து முழுமையா ஒவ்வொரு இதையும் பத்தி அண்ணா அருமையா பேசுனாங்க. இதுக்கு முன்னாடி பேசின முன்னவர் அருமையா பேசினாரு. அந்த இது எல்லாத்தையுமே நானும் சிறப்பா சொல்ல போறதில்ல. அதே விஷயங்கள் தான். இப்படி எழுதி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாருன்னா எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஊனாங்குடி புக்கு எதுல பார்த்தாலும் நான் ஒவ்வொரு விஷயங்களும் சரி சும்மா திறந்து பார்த்தாலே சரி, வாழ்க்கை உனக்கு கிடைத்தது அனைத்தையும் இறைவன் கொடுத்தது என்பதை மறந்து விடாதேன்ற உண்மைதான். நீ சாதாரணமா இருப்போம், போயிட்டு இருப்போம், சைக்கிள்ல போயிட்டு இருப்போம், நாளைக்கு பார்த்தோம்னா அவன் கார்ல போயிட்டு இருப்பான். மனிதனுடைய வாழ்க்கைகள் எப்படியெல்லாம் மாறுன்றது நம்மளுக்கே தெரியாது. உண்மையான விஷயங்கள் சும்மா திறந்து பார்த்தாலும் ஒவ்வொரு விஷயங்களும் இதுல வந்து உண்மையான விஷயத்தை மட்டும்தான் எழுதுறாரு. ஏன்டா அவர் உண்மையை தவிர எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட வேற எதுவுமே இல்லைங்க. எப்போதுமே அவர் உண்மையை தான் பேசுவார். எங்கள்கிட்டயே சரி சார் எனக்கு இது நான் இங்க உங்களுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லல. எனக்கே சம்டைம் ஏதாவது ஃப்ரீயா இருந்தேனா சார் எனக்கு கொஞ்சம் இதா சார் வாங்க சார்னா வந்து உட்காருவோம். யாரை பத்தியும் புறம் பேசுறது கிடையாது. ஒன்னா மகாபாரதத்தை பத்தி சொல்லுவாரு, இல்லைன்னா இருக்கக்கூடிய காலகட்டத்தை பத்தி சொல்லுவாரு, பேசுவாரு. அது இப்படி இருக்கு, இது இப்படின்னு தான் பேசுவாரு இல்லையா. அடுத்தவர்களை பத்தி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டு காலமா அவர் கூட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். குறைய அடுத்தவங்களை பத்தி சொல்ற இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அவன் இப்படி இவன் இப்படின்ற மாதிரி ஒரு இது கிடையாது. இவர் கூட இருந்தா உண்மையிலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன்றாங்க இல்லையா, அந்த குட் வைப்ரேஷன் எங்க இருக்குன்னா இந்த கவிஞன் கிட்ட இருக்கு. அது நான் திரையிலையும் கூட பார்த்தேன். உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டைமண்ட் யாருன்னா நம்ம மாரிமுத்து கவிஞரை தான் சொல்லணும். நான் பார்த்த இது என்னோட இதுல எனக்கு தெரிஞ்சு. அதனால இந்த புக்கு ஊனாங்குடி உண்மையிலேயே வந்து எல்லாரும் வாங்கி படிக்கணும். இந்த ஊனாங்குடி புக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வியாபாரமா நான் ஒரு 50 புக்கு வாங்குறேன். ஓகேங்களா? என்னோட இதாகட்டுன்ட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இவரை வந்து பாத்தீங்கன்னா சின்ன கேப்டன் தான் சொல்லுவாங்க எங்க எம்எம்டியில. சின்ன கேப்டனா தான் இவரை தெரியும். இந்த ஊனாங்குடி நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த கவிஞர் அவர்களுக்கும் கவிஞர்களுக்கு உதவியாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாற நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.